தலைகீழாய் நாடு புரளும் என்பதற்கேற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எழுச்சி தமிழருடைய தலைமையேற்றி செயலாற்றுகின்ற நிலை உருவாகியிருக்கிறது. நம்மையெல்லாம் மனிதனாக்கிய மகத்தான தலைவர் புரட்சி அம்பேத்கர் வழியில் நம்மை அரசியல் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்திலே இந்திய அளவிலே ஒரு புரட்சிகரமான செயல் திட்டத்தை தமிழகத்திலே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்களை அறிவித்து இன்றைய தினம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட செயலாளருக்கான கூட்டத்தில் என் போன்ற முன்னோடிகளையும் அழைத்து வாழ்த்துறை வழங்க வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி மாவட்ட செயலாளர் அருமை தோழர் இலா திருமேனி அவர்களை, கட்சியுடைய மாவட்ட பொருளாளர் அருமை தோழர் ப ஜான்சன் அவர்களை, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அருமை தோழர் சுரேஷ் பாபு அவர்களை, மாவட்ட துணைச்சலாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் ஆலப்பாக்கம் நாகராஜ் அவர்களை, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களை, அருமை தோழர் சிவசக்தி அவர்களை, வடலூர் கண்ணன் அவர்களை, நா சுபாஷ் அவர்களை, செல்வ மணிகண்ட ராஜா அவர்களை, மாவட்ட நிர்வாக உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களை, கவியரசன் அவர்களை, சத்தியவாணி அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மகளிர் விடுதலை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரி கௌசல்யா அவர்களை, இளைஞரது எழுச்சி பாசனுடைய மாவட்ட செயலாளர் வேலிசம் சின்னராஸ் அவர்களே, குணசங்கரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் தொகுதி செயலாளர் அருமை தோழர் ஜெயக்குமார் அவர்களே, கட்சியுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் அறுவடை நம்பி அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞரது எழுச்சி பாசனுடைய கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் அருமை தோழர் வேல் பழனியம்மாள் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியுடைய அமைப்பு செயலாளர் அருமை தோழர் திருமார்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய கடலூர் துணை மேயர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அருமை தோழர் தாமரை செல்வன் அவர்களே, என் அருகே அமைந்திருக்கக்கூடிய வாழ்கின்ற தலைமுறையின் வசந்த காலம், வருங்கால இளைஞர்களின் வரலாற்று நாயகன், சேரியில் பூத்த கருப்பு மணல் கரைபடியா கரங்களை சொந்தக்காரர், அங்கனூர் பெற்றெடுத்த தங்க மகன், அன்பு தோழி கண்ட கதாநாயகன், ஈழம் துயர் கண்டு தன்னுரை திறக்க துணிந்திட்ட போராளி, எழுச்சி தமிழை தலைமை ஏற்றி செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின் மேலான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், நான் கடந்த 8 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்தபோது நகர ஒன்றிய செயலாளராக அறிவித்த நிர்வாகிகள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நான் மெத்த பெருமைப்படுகின்றேன். எழுச்சி தமிழர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். புதிதாக அவர்களுக்கு அறிவுறுத்த தேவையில்லை. களமாடியவர்கள், களத்தின் மக்களை சந்தித்தவர்கள், எதிரே இருக்கக்கூடிய சமூக விடுதலைக்காகவும் சாதிய நெருக்கடிக்காகவும் இன்று இருக்கக்கூடிய பாசிச பயங்கரவாத கும்பலுக்கு எதிராகவும் களமாடியவர்கள். ஆகவே களமாடவர்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை. உங்களுடைய சேவையெல்லாம் எப்போதும் எதையத்திலும் எளிதாக பழகக்கூடியவர்களாக, எளிமையில் அணுகக்கூடியவர்களாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். இந்த 8 ஆண்டுகளில் நான் தொடர்ச்சியாக 1994 எழுச்சி தமிழர்களை சந்தித்தேன். 94 முதல் இன்று வரை எழுச்சி தமிழர் ஒருவரையே தலைவராக ஏற்று இன்று வரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். 35 ஆண்டு காலமாக மாவட்ட நிர்வாகத்திலே பணியாற்றி இருக்கின்றேன். இந்த 35 ஆண்டு காலங்களிலே யாரிடமும் யார் படத்தையும் போடாதே, பேரம் போடாதன்னு சொன்னதே கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டு என்று போவேன். என்னை படம் போட்டவரையும் பேசுவேன், படம் போவாட்டையும் பேசுவேன். என்னை உட்கார வச்சே சொல்லுவார் தாமரை செல்வன். மாவட்ட துணை தலைவர் வண்டியில் இருக்கிறார்ப்பா, அவர் படத்தை போடக்கூடாதுன்னு. அப்ப கூட கவலைப்பட மாட்டேன், அவரோட பயணிப்பேன். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, படமோ பேரோ முக்கியம் இல்லை, தலைமை அறிவித்த பணி நமக்கு காத்திருக்கிறது. அது உன்னை உயர்த்தும். நம்மை நம்மளால் அடையாளப்படுத்திக்க முடியும். யாரும் நம்மளுக்கு அடையாளம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. கடந்த காலங்களிலே 83 94 வரை நான் எம்எல்ஏ இயக்கங்களிலே பயணப்பட்டு பகுதிகளிலே பிரச்சாரம் செய்து என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன். என்னை களமாட தடுப்பதற்கு யாரால் முடியாது. அப்படி உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். இந்த மக்களுக்கான பணி என்ன என்பதை எண்ணி பார்த்து
இந்த தொகுதிக்கான செயல் திட்டங்கள் என்ன, இந்த தொகுதியில் என்ன குறை இருக்கிறது, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு என்ன சாதிய நெருக்கடிகள் இருக்கிறது என்பதை கலந்தாய்வு செய்து அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த பகுதியிலே பணியாற்றக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பெரிதாக எந்த அறிவுறுத்தும் தேவையில்லை. ஆகவே அருமை தோழர்களே, உங்களுடைய பணி சிறக்க என்றென்றும் இந்த களத்தில் உங்களோடு இருப்பேன். சொல்ல போனா இங்க இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறவங்கள ஒரு சில பேர் தான் மூத்தவங்களா இருப்போம். அந்த வகையில் நான் ஒரு உங்களோட வயசானவங்க தான் இருப்பேன். இங்க உட்காரக்குள்ள எனக்கு எல்லாம் தம்பியா தான் இருப்பீங்க. ஏன்னா 62 வயசு ஆகி போச்சு. உங்க கூட செயலாற்ற நான் எப்பயும் உங்களோட துணையா இருப்பேன். வயசாட்டு ஒதுக்கிற மாட்டேன். திருமொழியோடு செயலாற்ற நான் துணையாக இருப்பேன். எந்த களத்தின் விடுதலைக்காக, சனாதன எதிர்ப்புக்காக தலைவர் எத்திசை காட்டுகிறாரோ அத்திசையில் பயணிப்போம். உங்களோடு இணைந்து நானும் பயணிப்பேன் என்று கூறி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம்.